ஸ்ரீ சாய்ராம். என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். உங்கள் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். சாய்ராம். இந்த 2026ஆம் புத்தாண்டின் இந்த பொற்கால தொடக்கத்தில் புத்தாண்டு தினமே பாபாவிற்குரிய குருநாள் வந்திருக்கிறது. சாய்ராம். இந்த உகந்த வியாழக்கிழமையாக அமைந்திருப்பது நாம் செய்த மகா புண்ணியம். ஷிரடி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடைபெறும் சாவடி உற்சவம் என்பது வெறும் சடங்கல்ல. சாய்ராம். அது பாபா இன்னும் நம்மோடு சூக்ஷமமாக உலாவுகிறார் என்பதை உணர்த்தும் ஒரு உன்னத நிகழ்வே இந்த சாவடி உற்சவம். சாய்ராம். இன்று இந்த பல்லாக்கு தரிசனத்தில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரின் மீதும் பாபாவின் பார்வை பட்டுவிட்டது. சாய்ராம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். சாய்ராம். இனி உங்கள் வாழ்க்கையில் கவலைகளுக்கு இடமில்லை. சாய்ராம். இனி வெற்றி நிச்சயம். சாய்ராம். இந்த சாவடி உற்சவத்தின் பின்னணியை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். இந்த உற்சவம் எப்படி தொடங்கியது என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். சாய்ராம். சுமார் 1909ஆம் ஆண்டு ஷிரடியில் ஒரு பலத்த மழைக்காலம் இருந்தது. சாய்ராம். பாபா தங்கியிருந்த துவாரகாமாயி மசூதி மிகவும் பழைய கட்டிடம் என்பதால் கூரை வழியாக மழைநீர் சொட்டு சொட்டாக சொட்ட தொடங்கியது. சாய்ராம். தரை முழுவதும் சேரும் சகதியுமானது. தன் குரு மழையில் நனைவதைக் கண்டு ஷிரடி மக்கள் மனம் பொறுக்காத இந்த தருணத்தில் தாத்தியா பாட்டீல், மகசாபதி ஐயா போன்ற பக்தர்கள் பாபாவை அருகிலிருந்து சாவடிக்கு வந்து தங்குமாறு கெஞ்சினார்கள். ஆனால் அந்த பரம்பொருள் மசூதியை விட்டு வர பாபா மறுத்துவிட்டார். இறுதியில் பக்தர்களின் தூய அன்பிற்கு பாபா தலைவணங்கிய அந்த நேரமே ஒரு நாள் மசூதியிலும் மறுநாள் சாவடியிலுமாக பாபா உறங்க ஆரம்பித்தார். சாய்ராம். அன்று பாபாவின் பக்தர்கள் பாபாவை ஊர்வலமாக அழைத்து சென்றனர். அந்த நிகழ்வே இன்று சாவடி உற்சவம் மற்றும் பால்கி லீலையாக உலகம் முழுவதும் சாய் பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. சாய்ராம். ராஜ மரியாதையுடன் லல்கிராரியும், அதாவது சாவடி உற்சவத்தின் போது பாபா ஒரு பேரரசர் போல பவனி வருகிறார். சாய்ராம். மேல தாளங்கள் முழங்க, குதிரைகள் முன்னே செல்ல, கையில் தீபந்தங்கள் ஏந்தி பக்தர்கள் புடைசூழ வரும் அந்த அழகு தேவர்களுக்கே கிடைக்காத மாபெரும் பாபாவின் அற்புத காட்சியாக இருந்தது. சாய்ராம். அந்த ஊர்வலத்தின் போது லல்காரி எனப்படும் கம்பீரமான அறிவிப்பு செய்யப்படும். அதாவது ஷிரடியின் மகாராஜா வருகிறார் என்ற அர்த்தம். சாய்ராம். அதற்கு விழிப்புடன் இருங்கள் என்று இது அதை குறிக்கிறது. சாய்ராம். நம் மனதிற்குள் இருக்கும் அஞ்ஞானம் எனும் உறக்கத்தை நீக்கி ஞானம் எனும் விழிப்போடு பாபாவை நாம் தரிசிக்க வேண்டும் என்பதே இதன் தத்துவமாகிறது. சாய்ராம். அடுத்ததாக ஷாம் கர்ணாவை பற்றி நாம் இந்த உன்னத ஜீவனை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த ஊர்வலத்தை பற்றி பேசும்போது பாபாவின் அன்பிற்கு பாத்திரமான என்ற பாபாவின் அன்பு குதிரையை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. சாய்ராம். இந்த பல்லாக்கு ஊர்வலத்தின் போது அந்த குதிரை மிக அலங்காரத்துடன் முன்னே செல்லும். சாய்ராம். சாவடியின் வாசலில் பாபா வந்து நின்றதும் அந்த குதிரை தன் கால்களால் தரையை தட்டி பாபாவை வணங்கும். ஒருமுறை ஒரு செல்வந்தர் பாபாவிற்கு பெரும் காணிக்கை தர வந்தபோது பாபா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அந்த குதிரைக்கு பசிக்கிறது, அதற்கு உணவு அளிப்பதுதான் எனக்கு செய்யும் உண்மையான காணிக்கை என்று நம் அன்பான ஷிரடி சாய்பாபா சொன்னார்கள். சாய்ராம். வாய் பேசாத ஜீவன்களிடமும் கடவுளை காண வேண்டும் என்ற மகா தத்துவத்தை இந்த சாவடி உற்சவம் நமக்கு உணர்த்துகிறது. சாய்ராம். அடுத்ததாக பாபாவின் பல்லக்கு வரும் வழியில் அனுமன் கோவில், அதாவது மாருதி மந்திர் முன்பாக ஒரு நிமிடம் அங்கே ஊர்வலம் நிறுத்தப்படும். சாய்ராம். அங்கு பாபா ஒரு நிமிடம் அசையாமல் நின்று ஹனுமனை உற்று பார்ப்பார். சாய்ராம். இதன் அர்த்தம் குருவும் சிஷியனும் உரையாடி கொள்ளும் அந்த தருணம் மிகவும் சக்தி வாய்ந்தது. நம் இதயத்தில் இருக்கும் ஹனுமனை போன்ற பக்தியை பாபா அங்கே ஆசிர்வதிக்கிறார். அதன் பிறகு சாவடிக்கு சென்றடைந்ததும்
பாபாவிற்கு செய்யப்படும் ஆராதனையும் அங்கு ஏற்பாடு செய்யப்படும் புனிதமான துணியும் நம் கர்ம வினைகளை எரித்து சாம்பலாக்கும் வல்லமை கொண்டது சாய்ராம். நம் பாபா எப்போதும் சொன்னது போல நம்பிக்கை மற்றும் பொறுமை இந்த இரண்டையும் இந்த 2026ஆம் ஆண்டில் நாம் நம் இரு கண்களாக கொள்ள வேண்டும் சாய்ராம். யார் என்னிடம் சரணடைகிறார்களோ அவரின் சுமையை நான் சுமக்கிறேன் என்ற பாபாவின் வாக்கிற்கு இணங்க நம் கவலைகள், நோய்கள், பயம் அனைத்தையும் இந்த பல்லக்கில் வரும் பாபாவின் பாதங்களில் இன்று சமர்ப்பிப்போம் சாய்ராம். இன்று முதல் வியாழக்கிழமை தரிசனம் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சாய்ராம். ஏன் கவலைப்படுகிறாய்? நான் இருக்கும் பொழுது எதற்கும் பயப்படாதே என்ற பாபாவின் குரல் உங்கள் வீட்டில் எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கும் சாய்ராம். இன்று நாம் கண்ட இந்த சாவடி உற்சவத்தின் அதிர்வுகள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாக அமையும் சாய்ராம். தொடர்ந்து நாம் சாவடி உற்சவத்தை பார்ப்போம் சாய்ராம். சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய்.